அதே போன்று இந்தியாவிடம் என்னென்ன வகையான ஏவுகணைகள் இருக்கின்றன? இந்தியா நிறைய ஏவுகணைகளை ரகசியமாக வைத்திருக்கிறது. ஆனால் இந்திய ஏவுகணைகளிலே வெளிப்படையாக உலகிற்கு அறிவிக்கப்பட்ட, அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட ஏவுகணைகள் என்னென்று பார்த்தால், தரையிலிருந்து தரையில் உள்ள பொருட்களை சென்று தாக்கக்கூடிய பிருத்வி ஏவுகணை, அக்னி ஏவுகணை, அக்னியில் 1, 2, 3, 4 என 4 வகையான ஏவுகணைகள், அதாவது எந்த தொலைவிற்கு ஏற்ற மாதிரி வைத்திருக்கிறார்கள். பிரம்மோஸ் ஏவுகணையும் இருக்கிறது. அதே போன்று தரையிலிருந்து வானிற்கு சென்று தாக்கக்கூடிய ஆகாஷ் மற்றும் MRSAM என்ற ஏவுகணைகள் இருக்கின்றன. அதே போன்று வானிலிருந்து தரைக்கு, மேலிருந்து கீழே சென்று தாக்கக்கூடிய ஹெலினா ஏவுகணைகள், வானிலிருந்து வானத்திற்கு, அதாவது விமானத்திலிருந்து மற்றொரு விமானத்தை தாக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ BVR ஏவுகணைகள் இருக்கின்றன. கடலில் இருந்து கடலுக்கு சென்று தாக்குற பிரம்மோஸ் ஏவுகணை. பிரம்மோஸ் ஏவுகணை என்பது மிகப்பெரிய ஏவுகணை. இதை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை ஏற்படுத்தலாம். அதே போன்று கடலிலிருந்து வானிற்கு செல்லக்கூடிய பாரக் 8 என்ற ஏவுகணை, நீர்மூழ்கியிலிருந்து மற்ற நீர்மூழ்கிகளையோ மற்ற கப்பல்களையோ தாக்கக்கூடிய K-15 ரக ஏவுகணைகள் இருக்கின்றன. அதே போன்று ஷோல்டர் இருந்து இயக்கக்கூடிய, தோளிலிருந்து தரைப்படை வீரர்கள் இயக்கக்கூடிய FIM-92 என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஏவுகணைகள் இந்தியாவில் இருக்கின்றன. இவை அனைத்துமே அதிகாரப்பூர்வமாக வெளிச்சத்திற்கு மற்ற நாடுகள் அறிந்தவை. இவை அறியாமல் இந்தியா பல ஏவுகணைகள் ரகசியமாக வைத்திருக்கிறது. போர் போன்ற சூழல்கள் ஏற்படும் போது நிச்சயமாக அவை பயன்படுத்தப்படும். இதை தவிர்த்து அணு ஆயுதங்கள் இந்தியாவிடம் இருக்கிறது, மிக மிக முக்கியமானது. இது மட்டுமல்ல, இந்தியாவின் விமானப்படை என்பது மிகப்பெரிய விமானப்படை, உலக அளவில் 4வது இடத்திலே இருக்கிறது. எனவே இந்திய போர் விமானங்கள் எப்படி இருக்கின்ற, என்னென்ன விமானங்களை இந்தியா வைத்திருக்கிறது பாருங்கள். ரஃபேல், தேஜஸ் இந்திய தயாரிப்பு, இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவர்கள் தயாரிக்கக்கூடியதுதான் தேஜஸ். சுகோய் விமானங்கள் ரஷ்யாவுடைய தயாரிப்பு. அதே போன்று MiG-29 இதுவும் ரஷ்யா, ஆனால் முன்பு சோவியத் யூனியன் நமக்கு வழங்கியது. ரஷ்யா ஒன்றிணைந்து இருந்த ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்த போது வழங்கப்பட்டவை. எனவே மிக் ரக விமானங்கள் MiG-29, MiG-21 என பல்வேறு வகையான விமானங்கள் இதில் இருக்கின்றன. மிராஜ் 2000 பிரான்ஸ் தயாரிப்பு. அதே போன்று ஜாகுவார் விமானங்கள், அதாவது செபிகாட் என்ற யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்திலிருந்து தயாரிக்கப்படுவதுதான் ஜாகுவார் விமானங்கள். இவையும் மிக அற்புதமான போர் விமானம். MiG-21 ஏற்கனவே போல சோவியத் ரஷ்யா இருந்தபோது நமக்கு வழங்கப்பட்ட விமானங்கள். இதிலே மிக் விமானங்கள் கொஞ்சம் சற்று வயதான விமானங்கள், அந்த கால விமானங்கள். ஆனால் தற்போது 4th generation 3rd generation விமானங்களாக பார்க்கப்படுவது ரஃபேல் விமானங்களால் கண்ணில் விரல் வைத்து ஆட்டக்கூடியவை என்பார்களே, அது போன்ற விமானங்கள் எந்த இடத்திலிருந்தும் எங்கு வேண்டுமென்றாலும் சென்று தாக்கக்கூடியவை. கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து ஏவுகணைகளை துல்லியமாக வெச்ச குறி தப்பாது என்பார்கள். அது போன்று மிக தெளிவாக தாக்கக்கூடிய விமானங்கள் ரஃபேல். தேஜஸ் விமானம் அதே போன்று அற்புதமான இந்தியாவின் தயாரிப்பு. இதை மல்டி ரோலாக பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற போர் விமானங்களிலே இந்தியாவின் அசைக்க முடியாத சக்தி, வல்லரசு என்பதை ராணுவ பலத்திலே, அது கடற்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், விமானப்படையாகட்டும், இந்தியாவின் பலம் என்பது பாகிஸ்தானுடன் ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய வல்லரசு பலம் இந்தியா வைத்திருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானும் சளைத்தது அல்ல, அவர்களும் வைத்திருக்கிறார்கள். இந்திய அளவுக்கு இல்லாவிட்டாலும் அவர்களும் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவை போன்றே அணு ஆயுதங்களும் அவர்கள் அதிகம் வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வ கணக்கு எதுவும் கிடையாது. ஆனால் இந்தியாவை விட அதிகமாக நாங்கள் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம் என்று பாகிஸ்தானும் தொடர்ந்து சொல்லி வருகிறது. எனவே போர் மூண்டால் இரு தரப்பிற்கும் சேதம் பலமாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு பெரிய சேதம் இருக்கும், இந்தியாவுக்கும் நிச்சயம் சேதம் இருக்கும். சேதத்தை தடுக்க முடியாது போர் மூண்டால். ஆனால் ராணுவ ஒப்பீடு என்று பார்க்கும்பொழுது இந்தியாவின் பலம் பாகிஸ்தானை விட மிக மிக பலமாக இருக்கிறது என்பதுதான் கணக்கு விவரங்கள், புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. பானு.